ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி ப்ளவுஸ்க்கு சிம்பிளாக புட்டா டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு சுகர் பீட், ஒரு 3M பீடு இப்படி மாற்றி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கீழேருந்து நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு லாக் பண்ணிக்கோங்க. சின்னதாக லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீட் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கீழே கொண்டு போயிடுங்க. கீழே கொண்டு போயிட்டு அங்கேருந்து கீழேருந்து ஒரு லூப் எடுத்துகிட்டு பக்கத்தில் இன்னொரு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதே மாதிரி தான் நீங்கள் த்ரெட்டை மேலே கொண்டு வந்துடணும். பக்கத்தில் லாக் பண்ணி மேலே கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் நம்ம பக்கத்தில் ஒரு புட்டா போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த சுகர் பீட் பெரிய 3mm பீட் போட்டோமா, அதுக்கு கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீட், அப்புறம் ஒரு 3mm பீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கீழே அதே மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைடில் கொண்டு போயிருங்க. சைடில் கொஞ்சம் சின்னதாக அதுக்கு கீழேயும் கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு ஒரு லாக் பண்ணிக்கோங்க. செயின் மாதிரி ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ அந்த சுகர் பீடையும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கோங்க. த்ரெட்டை ரொம்ப மேலே கொண்டு போனால் ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீட் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் கொண்டு வந்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த புட்டா டிசைன் சிம்பிளாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டிசைன். இந்த மாதிரி நீங்களும் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணுங்கள். இப்போ என்ன டிசைன்னா, ஒரு சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், 3 கட் பீட் எடுத்துக்கோங்க. கட் பீட் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட் எப்படி ஆரம்பித்தோம் அதே மாதிரி தான் கீழே ஒரு த்ரெட்டை கீழே வந்து லாக் பண்ணி அதே மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி கொண்டு வந்து கீழே லாக் பண்ணி த்ரெட்டை மேலே கொண்டு வந்துடுங்க. இது நடுவில் இருந்து நான் ஆரம்பித்து சைடில் கொண்டு போகிறேன். லாக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீட், அப்புறம் 3 கட் பீடு, 3 கட் பீட், ஒரு சுகர் பீட், ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே த்ரெட்டை கொண்டு வந்தீங்கன்னா அதிலேருந்து நீங்கள் அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சிம்பிள் டிசைன் கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸில் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக கூட பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோவில் நான் கொஞ்சம் ஹெவியாக எப்படி புட்டா டிசைன் போடுறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. சீக்வன்ஸ், அப்புறம் சுகர் பீட், அப்புறம் 3 கட் பீட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் டிசைன் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுக்கோங்க. நீங்கள் 2 வாட்டி எண்ணாட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போது ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். ஒரு சீக்வன்ஸ், 3 சுகர் பீட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் ரொம்பவே ஈஸியான டிசைன். கீழேருந்து லூப் எடுத்து அதில் சீக்வன்ஸ் 3 சுகர் பீட்டை போட்டு லாக் பண்ணி சைடில் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் நடுவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த டிசைன் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சீக்வன்ஸ், ஒரு 3 சுகர் பீட் சேர்த்து இந்த மாதிரி புட்டா டிசைன் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நம்ம கட் பீட் போட்டோம்னா அதே மாதிரி தான்
இந்த மாதிரி கட் பீட்லேயே நம்ம பண்ணலாம். இவ்வளோ தாங்க, இந்த ஃபினிஷ் ஆகிடுச்சி. ரொம்ப சிம்பிளான டிசைன். நீங்களும் ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். லாக் பண்ணிவிட்டு என் நாட் போட்டுருங்க. என் நாட் நீங்கள் 2 வாட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம 3வது டிசைன் போட்டோம்னா அதே மாதிரி தான். கீழே மட்டும் 3 mm பீட் போட்டு ஒரு சுகர் பீட் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸ் 3 சுகர் பீட். நீங்கள் சைடில் இருந்தும் ஆரம்பிக்கலாம், நடுவில் இருந்தும் சைடு கொண்டு வரலாம். ஆனால் த்ரெட்டை நீங்கள் மேலே கொண்டு வந்துற மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் அழகாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு 3 mm பீட் எடுக்கிறேன். அதே டிசைன் தான் நான் மாற்றி மாற்றி பண்ணுறேன். சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் அழகாக இருக்கும். ஒரு 3 mm ஒரு சுகர் பீட் போட்டு நீங்கள் அதை லாக் பண்ணி இந்த மாதிரி பீட்டுக்கு மேலே இந்த போட்டிங்கன்னா லாக் ஆகிரும், வராது. இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான டிசைன். அடுத்த டிசைன் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிசைனும் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். நம்ம இதுக்கு முன்னாடி 3வது டிசைன் பண்ணோம்னா அதே மாதிரி தான். நான் இப்போது சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 6 டிசைன்ஸ் தான் சொல்கிறேன். அடுத்தடுத்து ஹெவியான டிசைன்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இதில் ஒரு சீக்வன்ஸ் 3 கட் பீட் எடுத்துக்கோங்க. நம்ம சுகர் பீட் எடுத்துருப்போம் இதுக்கு முன்னாடி. இதில் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் 3 கட் பீடு. ரொம்பவே ஈஸியான டிசைன், சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிங்களா அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு லாக் பண்ணி த்ரெட்டை வந்துட்டு மேலே கொண்டு வந்துடணும். அப்படியே நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஈஸியான ஸ்டிச், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சீக்வன்ஸ் 3 கட் பீடு, அவ்வளோதான். அது கீழேயும் கூட நீங்கள் நம்ம பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 mm ஒரு சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச். நீங்கள் லாக் பண்ணும்போது 2 வாட்டி என் நாட் போட்டுக்கோங்க, நம்மளுக்கு ரொம்ப நல்லது. த்ரெட்டு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிந்து வந்துடாது. அடுத்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் அதே தான். கீழே நம்ம 3 mm கொடுத்து 3 mm பீட் கொடுத்து ஒரு சுகர் பீட் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி தான் ஒரு சுகர் பீட் ஒரு 3 mm பீட் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி த்ரெட்டை மேலே கொண்டு வந்துடுங்க. த்ரெட்டை மேலே கொண்டு வந்து லாக் பண்ணி கொஞ்சம் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு சுகர் பீட் ஒரு 3 mm பீட் கொடுத்து லாக் பண்ணி திரும்பவும் ஒரு சுகர் பீட் ஒரு 3 mm பீட் கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பால்னாலும் எடுத்துக்கலாம். நான் ஒயிட் பால் எடுத்து கீழே சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயிட் பால் வந்துட்டு நம்மளோட ப்ளவுஸ் வந்துட்டு சில்வர் கலரில் இருந்தால் இந்த ஒயிட் பால் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோவுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.